யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசன போதனையை கேட்டு வளர்ந்து வருகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் வஞ்சகம் இருக்கும் என்ற எச்சரிப்பை இயேசு கொடுத்திருக்கிறார். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அப்பனா வசனத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் வஞ்சகத்திற்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், if you have to escape deception, the last day deception, கடைசி கால வஞ்சகத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வசன வெளிச்சத்திற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும். வாழ்வும் வசனமும் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் வசன வெளிச்சத்திலே வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களை போன்ற பிரசங்கிமார்கள் அநேகர் பிரசங்கத்தை செய்கிறார்கள். யூடியூபில் பிரசங்கிக்கிறார்கள், டிவியில் இது போல நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உங்கள் சபைகளிலே பல தேவனுடைய ஊழியர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள், அதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். சரி, இப்போ அப்படி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியர்களாகிய நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் யூ டூ? இந்த கடைசி கால வஞ்சகத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வசன வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. வசன புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு தேவை. வசன அறிவு உங்களுக்கு தேவை. வசன அறியாமை இருந்தால் நீங்கள் வஞ்சகத்திலே சிக்கிக் கொள்ளுவீர்கள் என்பதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Please read your Bible. Please study your Bible. Please memorize the scriptures. வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் மேல கீழ்ப்படியுங்கள். ஆமென். இப்ப பிரசங்கிமார்களாகிய நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பேசுகிறதை 100க்கு 100 அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? இப்போ ஒரு பிரசங்கியாராக இருக்கிற நானே இப்படி சொல்லுகிறதை ஒருவேளை நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்கலாம். பிரியமானவர்களே, எந்த பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் நன்றாக கவனியுங்கள் ப்ளீஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே 100க்கு 100 சரி என்று எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன சொல்லுகிறேன்? வசனத்தை கேட்கணும். நாங்கள் இப்படி பேசும் பொழுது வசனத்தை ஆர்வமாய் கேட்கணும். அதற்கு பிறகு அப்படியே அது 100க்கு 100 சரி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் கேட்ட பிரசங்கத்தை, நாங்கள் பேசுகிற இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நாங்கள் சொல்லுகிறது சரிதானா என்பதை வேத வசனத்திலே நீங்கள் அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Acts chapter 17 and verse 11.
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் இப்படி பிரசங்கிக்கும் பொழுது ஆவலோடு நீங்கள் டிவி முன்பாக உட்கார்ந்து, நாங்கள் இப்படி பேசும் பொழுது யூடியூபில் நீங்கள் ஆவலோடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் சபைகளிலே கூட்டங்களிலே நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் ஆவலோடு அவைகளை கேட்டு, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியர்களாக, மிஷனரிகளாக அங்கே போய் ஊழியம் செய்யும் பொழுது, பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் நடக்கிற காரியம், அந்த பட்டணத்தார், பெரோயா என்ற பட்டணத்தார் வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் பேசும் பொழுது, தட் இஸ் a good thing to do. ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஜெபத்தோடு கேட்க வேண்டும். குட், important, but listen, don't stop there. அங்கே நின்றுவிட வேண்டாம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை. என்ன பண்ணார்களாம் இந்த பெரோயா பட்டணத்து விசுவாசிகள்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா, லிசன், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் விசுவாசிகள், பெரோயா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணினார்கள்? மனோவாஞ்சையாய் வசனத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதோடு கூட நின்று விடவில்லை. அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், they did daily research. ஊழியக்காரர்களாகிய எங்களை போன்ற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. விசுவாசிகளே டெய்லி ரிசர்ச்சா? இது டெய்லி ரீடிங் இல்லை, இது டெய்லி ஸ்டடி இல்லை, டெய்லி ரிசர்ச். தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், கவனிங்க, தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். They were of noble character. People of God, listen. தேவனுடைய ஜனமே கேளுங்கள். வசனத்தை தினமும் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் நோபல் கேரக்டரோடு இருப்பதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதை பாருங்கள். வசனத்தை தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கும் நற்குணசாலிகளாக இருக்கிறவர்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பை பாருங்கள். ஆமென். Obviously, there is a direct connection between daily scripture, research, study, meditation and having godly character. தெய்வீக சுபாவம். ஆமென். ஸோ ஊழியக்காரர்களாகிய நாங்கள் யாராக இருந்தாலும் என்னை போன்ற பிரசங்கியாராக இருந்தாலும், உங்களுடைய திருச்சபை ஊழியராக இருந்தாலும், நான் என்னுடைய சபையிலே உள்ள ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம், நான் பிரசங்கித்தாலும், என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுகிற காரியம், நான் பிரசங்கித்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? பைபிள் இருக்கான்னு பார்க்கணும். பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள். The preacher is not infallible. பிழையற்ற தன்மை கொண்டது வேதாகமம். ஆனால் பிரசங்கிமார்கள் எல்லாரும் பிழையற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. நாம் கேட்க வேண்டும், தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், ஆனால் அவர்கள் வசனத்தின்படி தான் சொல்லுகிறார்களா என்று பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். கடைசி கால வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வசனத்தை பார்க்க வேண்டும். வசனத்தை நீங்கள் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரசங்கங்களை நீங்கள் வசனத்தின்படி இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். இவர்கள் சோதித்தார்கள். பெரோயா பட்டணத்து விசுவாசிகள். வசனத்தை சோதிக்க வேண்டாமா பாஸ்டர்? சோதிக்க வேண்டாம். ஏன் சோதிக்க வேண்டாம்? வசனத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். வாய்? சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள், கவனிங்க, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி
புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. The word of God is already tested and proved. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. Scripture need not be tested, but every preaching need to be tested. இருக்கீங்களா? சங்கீதம் 119 140. சங்கீதம் 119 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. The scripture is tested. ஆமென். புடமிடப்பட்டது. இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 30 அதிகாரம் 5 வசனம். Proverbs 30 and verse 5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். The word of God is tested and purified. அதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பிரசங்கிமார்களாகிய நாங்கள் பேசும் பொழுது இந்த புடமிடப்பட்ட வசனத்திற்கு இணையாகத்தான் எங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. விசுவாசிகள் யாராக இருந்தாலும், அந்த பிரசங்கியார் எவ்வளவுதான் பெரிய பேருள்ள பிரசங்கியாராக இருந்தாலும், அவர் உங்களுடைய ஊழியராக இருந்தாலும், அது நாடாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், every preacher's preaching must be tested with the word of God. அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. கடைசி கால வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள விசுவாசிகள் வசனத்திலே தேறி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னது? preaching. இன்னொன்று, மற்றொன்று that you need to test is prophecy. தீர்க்க தரிசனம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கடைசி காலத்தை குறித்து தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லி இருக்கிறார். அது புடமிடப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி காலத்தை குறித்து அங்கே அந்த நிகழ்வுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வசனம் அது புடமிடப்பட்டது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உங்களுக்கு கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது புடமிடப்பட்ட வசனம். So, prophetic scriptures உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்பட்டது. அதை நாம் அறிந்திருக்கிறது நமக்கு நலமாயிருக்கும் என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். 2 Peter chapter 1 verse 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. உறுதியானது, புடமிடப்பட்டது, proven prophetic scriptures. நான் சொல்றது prophecy இல்லை, prophetic scriptures. ஊழியக்காரர் பேசுகிற பிரசங்கம் அல்ல, வசனம். தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசன வசனம். வசனம் புடமிடப்பட்டது, தீர்க்க தரிசன வசனம் புடமிடப்பட்டது. ஆனால் ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கம் புடமிடப்படவில்லை. அது டெஸ்ட் பண்ணப்படணும். ஒரு ப்ராஃபஸி டெஸ்ட் பண்ணப்படணும். எங்க போட்டிருக்கு பாஸ்டர்? 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திற்கு வாங்க. 1 Corinthians chapter 14. தீர்க்க தரிசன வரங்களை குறித்து பவுல் அழகாக எழுதுகிறார். அங்கே நமக்கு தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்வதற்கு, அந்நிய பாஷைகளை அறிந்து கொள்வதற்கு, வரங்களை அறிந்து கொள்வதற்கு ஓரளவுக்கு உதவியாயிருக்கிற அதிகாரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம், 1 கொரிந்தியர் 14 அதிகாரம். சரி, இப்ப கவனிங்க.
அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபையிலே இருந்தால் அவன் சொல்லலாம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், 29ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 14 and verse 29. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் பேசலாம். they have the freedom to prophesy. but you know what, அடுத்து என்ன போட்டிருக்கிறது? மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். The prophet has the freedom to prophesy. But guess what? Those who listen also have the freedom to judge what has been prophesied. We don't judge the prophet, for God judges the person, the prophet. தீர்க்கதரிசியை நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம், அது கர்த்தர் செய்வார். ஒருவரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் இருக்கிறதே, அது நிதானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கு, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிதானிக்க சபைக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் நிதானிக்க கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாராவது சொன்னால் நான் சொல்லுகிறேன், பி கேர்ஃபுல், டெஸ்ட் இட், நிதானியுங்கள். திருப்பி சொல்றேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். Let every person who has the prophetic utterance do it one by one, but the people will judge what you say. They won't judge you, but they will judge what you say, and they should have the freedom to do that. ஒரு பிரசங்கியாருக்கு பிரசங்கிக்கிறதற்கு உரிமை இருக்கிறது போல, பிரசங்கித்த பிரசங்கியார் பேசினது சரியானது தானா என்பதை நிதானிக்க விசுவாசிகளுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ, அதே போல தீர்க்க தரிசனம் உரைக்கிறவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கு உரிமை இருக்கலாம். ஆனால் அதை கேட்கிறவர்கள் அதை நிதானிக்க அவர்களுக்கு உரிமை வேண்டும். ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர், தீர்க்க தரிசன வசனம், மத்தேயு 24 இயேசு கடைசி காலத்தை கொண்டு சொல்லியிருக்கிறாரே, அது தீர்க்க தரிசன வசனம், அது புடமிடப்பட்டது, அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நிதானிக்கப்பட வேண்டும். அது நிதானிக்கப்பட வேண்டும். That needs to be judged. And if they don't allow you to judge their prophecy, then please be very cautious about that person who is imposing his prophetic utterance on you. தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு அதை திணிக்க ட்ரை பண்றார் தெரியுமா? அப்படிப்பட்டவரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி நாட்களில் அநேக உபதேசிமார்களும் வந்து, கள்ள போதகர்கள் வந்து வஞ்சிப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து உபதேசிப்பார்கள். கவனிங்க, 24ஆம் வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. Even the very elect could be deceived. Why? Jesus says, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். People of God, அற்புதத்தை நம்பி ஏமாந்துராதீங்க, அடையாளங்களை நம்பி ஏமாந்துராதீங்க. வசனத்திற்கு வந்துருங்க. வசனத்திற்கு மாறாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். பிளைண்டா தீர்க்க தரிசன காரியத்தை நாடி போகிற ஒரு கூட்டம் நம்முடைய நாட்டிலே இருக்கிறது என்பதை அறிந்து நான் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை அரைக்குவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏராளமான
கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் சொல்லுகிறது ஒன்று, நடைமுறையிலே பார்க்கிறதுனாலே மற்றொன்று, வசனத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்கும் என்று நடக்கிறது. பி கேர்ஃபுல், பி வார்ன்ட். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு வீக்னஸ் இந்த ப்ராஃபசி வீக்னஸ். ஆமா, ப்ராஃபசி யாராவது சொல்லிட்டு ஆடு வாயை பிளந்துக்கிட்டு அப்படியே போய் தலையை கொடுக்கிறது நிறைய இருக்கு. People of God, what is being prophesied, if it is not in line with scriptural principles and character of God, then you got to be very, very cautious and you will not be able to judge it if you do not know the word of God. வசனம் உங்களுக்கு தெரியலனா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நிதானிக்க முடியாது. Be careful. I know it's a strong word. Preaching, யார் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் அது சரியா இருக்கிறதா என்று வசனத்தை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் யார் உரைத்தாலும் அதை நிதானிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் குவெஸ்டின் பண்ண வேண்டும். அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Let no prophet impose his or her prophecy on you. And let no one take away the freedom that you have in God to judge their prophecy. Are you there? இருக்கீங்களா? ஆமென். கவனிங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரம். Daniel chapter 9. தானியேலே ஒரு தீர்க்கதரிசி தான். Daniel himself is a prophet. But listen to what this prophet Daniel does. தானியேலாகிய நான், தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று, கவனிங்க, 70 வருஷம் இந்த அடிமைத்தனம் இருக்கும் என்று, எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியா 29:10, எரேமியா 25:11 வாசிக்க வேண்டாம். எரேமியா 29:10, எரேமியா 25:11 ஆகிய வசனங்களிலே இந்த எருசலேம் அல்லது இந்த யூதர்கள் அடிமைத்தனத்திலே இருப்பார்கள், 70 ஆண்டுகள் இருப்பார்கள் என்பது தீர்க்கதரிசியாகிய எரேமியாவினாலே உரைக்கப்பட்டதை தானியேல் அறிந்து கொள்ளுகிறான். எப்படி அறிந்து கொள்ளுகிறான்? தீர்க்கதரிசன வசனத்தின் அடிப்படையிலே. தீர்க்கதரிசன வசனம் என்பது நமக்கு நல்லது. இயேசு கடைசி காலத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே, மார்க் 13ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசன வசனம் நமக்கு வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறது என்று 2 பேதுரு 1:9 சொல்லுகிறது. அதற்கு செவி சாய்ப்பது நமக்கு நலம் என்றும் சொல்லுகிறது. Paying heed to the prophetic scripture is good for us and we will be in light and not grope in darkness. And Peter beautifully presents that in his epistles. And we need to understand that. இந்த கடைசி காலத்திலே நாம் அதை அறிந்து கொள்ளாவிட்டால் பிரியமானவர்களே வஞ்சகத்திலே சிக்கிக்கொள்ளுவோம். இந்த கடைசி காலத்தில் வசன வெளிச்சம் இருந்தால் தப்பித்துக் கொள்வீர்கள். தீர்க்க தரிசன வசன அறிவு இருந்தால் தப்பித்துக் கொள்வீர்கள். வெறும் பிரசங்கியார்களுக்கு பின்னாலேயே போய்கொண்டு வெறும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையே கேட்டு அலைந்து கொண்டு இருந்தால் you are a candidate for deception. And here I am warning you, go back to the Bible. வேதத்திற்கு நீங்கள் மறுபடியுமாக திரும்பி போய்விடுங்கள். Go back to the scriptures. இது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படுகிற ஒரு காலம். அந்த வார்த்தைகளை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இங்க தானியேல் என்ன பண்றாரு? இதை அறிந்த பிறகு, ஓ இதுதான் காலமா, 70 வருஷம் முடியுதா,
தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலமா? தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தின்படி இதுதான் சீசனா என்று அறிந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, the time of God's visitation has come. ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம் வந்து விட்டது. பாழ்கடிப்பின் அந்த காலங்கள் முடிந்து விட்டது என்று அறிந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, Daniel began to respond to the time and the season that he was living in based on his prophetic scriptural understanding. தீர்க்க தரிசன வசன அறிவினாலே அவன் இப்படி செய்கிறான். People of God, வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சி எதற்காக? ஒவ்வொரு நாள் இரவும். Why do we do this program? To teach you the scriptures, but also encourage you to go and look at the scripture you yourself. Prophetic scriptures, yes, but prophecy, learn to judge it. ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய அந்த ஆவியானவர், அந்த விட்னஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் பொழுது கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த விட்னஸ் இருக்கும். அதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். ஆமேன். அதர்வைஸ் யூ கேன் ரிஜெக்ட் இட். ஆமேன். ப்ராஃபட்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லலை, அது ஆண்டவர் செய்வார். ப்ராஃபஸியை ஜட்ஜ் பண்ணணும், ப்ரீச்சிங்கை நிதானிக்கணும், கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிறதா என்று பார்க்கணும். ஆமேன். பிரைஸ் காட். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். We love you, Lord. Thank you for giving us your word. For without it, we will be in darkness. We will be in full deception. Thank you, Lord, for giving us your word. உங்கள் வசனத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை நாங்கள் வாசிக்க, தியானிக்க, ஆண்டவரே மனப்பாடம் பண்ண, ஆய்வு செய்ய, ஆண்டவரே டிலிஜென்ட்டாக தேட, ஆண்டவரே கற்றுக்கொள்ள, தியானம் பண்ண, கீழ்ப்படிய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியிலே மறுபடியும் நான் உங்களை நாளை தினத்திலே சந்திக்கிறேன்.